பார்த்து ரொம்ப வழியிற போல இருக்கு. ஏய், வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுடி. நாங்க உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் பேசலான்னு வந்தோம். ஏன் நான் இருந்தா பேச மாட்டீங்களோ? இப்பதான் தெரியுது உங்க ஃப்ராட் தனம். எங்க அப்பா இருக்காரா இல்லையான்னு போன் பண்ணிட்டுல வந்திருக்கணும். அது எப்படி வருவீங்க? எங்க அப்பா இருக்க கூடாதுன்னு தானே வந்திருக்கீங்க. அப்படி வந்தா தானே எங்க அம்மா தலையிலயும் எங்க அண்ணன் தலையிலயும் ஈஸியா மிளகா அரைக்கலாம். ஏண்டி என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் என்னமா தப்பா பேசிட்டேன்? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் அப்பதானே முடிவெடுப்பாங்க. ஏய், அவங்க என்ன விஷயம்னே சொல்லல, அதுக்குள்ள நீயாவே புடிச்சு கத்திட்டு இருக்க. கொஞ்சம் நீ அமைதியா இரு. நீ சொல்லுமா. நான் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கைக்கு பணம் வரல. நினைச்சேன் காரணம் இல்லாம நீங்க வர மாட்டீங்களேன்னு. இப்பதான் புரியுது எதுக்கு எங்க அப்பா இல்லாத நேரத்துல வந்திருக்கீங்கன்னு. இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பணம் வந்துடும். ஒருவேளை டிலே ஆனா கொஞ்ச நாள்ல வந்துடும் சொல்ல வந்தோம். எத்தனை நாள்? ஏங்க, எவ்வளவு கேவலமான ஆளா இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவீங்க? உங்க அக்கா தமயந்திய கூட்டிட்டு வந்து என் அண்ணன் அப்படியே மயக்கலான்னு பாத்தீங்களா? இது பாருங்க, எந்த திட்டத்தோடவும் நாங்க இங்க வரல. எங்க சூழ்நிலையை சொல்லதான் வந்தோம். அப்படியே நான் அவரை பார்க்க வந்தா என்ன தப்பு? கல்யாணம் பண்ணிக்க போறவர் தானே. கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பார்க்கலாம். இத பாருமா, விதி இருந்தா எல்லாம் நடக்கும். விதி இல்லன்னா? இங்க பாருங்க, நீங்க எங்க அப்பா இல்லாத நேரத்துல வந்ததே ரொம்ப தப்பு. பைசா செலவில்லாம பொண்ணு அப்படியே தள்ளி விடலான்னு பாக்குறீங்களா? இது பாருங்க, நீங்க ரொம்ப மட்டமா பேசுறீங்க. எங்களுக்கு வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க அப்பா எங்களை முறையா தான் வளர்த்திருக்காரு. அப்போ நாங்க முறையில்லாம வளர்ந்திருக்கோமா? இத பார், இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து விட்டதுக்கு முன்னாடி இவ்ளோ பேசுறல, எப்படி நீ இந்த வீட்டுக்குள்ள வர நானும் பாக்குறேன். தள்ளுமா. அவ பேசுனதை ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. என்னங்க, நாங்க எங்க சூழ்நிலையை தான் சொல்ல வந்தோம். அவங்க இப்படி பேசுறாங்க. பாருங்க, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அப்பா கிட்ட இந்த விஷயத்த அவ கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க போய் பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க, வேற வழியே இல்லை. அதான் நீங்க ஏதோ வெளியூர் போனதா கேள்விப்பட்டேன். எதிர்பார்த்த இடத்துல இருந்து இன்னும் வரல. சிவா, அது சிவாவோட ஃப்ரெண்டு, தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கான். மக்ரூன் பிசினஸ் பண்றாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த கல்யாணம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. தமயந்தி எங்க வீட்டு மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல வேண்டாம், உங்களை பார்க்க வந்தோம், பார்த்துட்டோம், சந்தோஷம். நாங்க கிளம்புறோம். சரி போயிட்டு வாங்க.
டேய் என்னடா மணி என்ன ஆகுது, தூக்கத்திலே இருக்க? மாமா எங்கடா? அவர் சாப்பிட்டுட்டு ஏதோ பாரிஸ் போயிருக்காரு. எப்ப வரேன்னு சொன்னாரு? வரத்துக்கு எப்படியும் 3 மணி நேரம் ஆகுனாரு. எது கேக்குற? இல்ல வந்தா அவர்கிட்ட நான் பேசணும். என்னடா பேச போற? இங்க பாரு, அவர் பொண்ணெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா. டேய் என்னடா உளர்ற? ஏன்டா என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் தேன்மொழி தான்டா விரும்புறேன். ஏன்டா அவளை நான் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீ அவளை அண்ணின்னு சொன்ன, அம்மா மருமகளேன்னு சொன்னாங்க. இப்போ ஏன்டா மாத்தி பேசுறீங்க? இங்க பாருடா, இன்னும் சொல்ல போனா நீ அம்மாவும் பேசி பேசிதான் எனக்கு அவ மேல ஒரு அபிப்பிராயமே வந்துச்சு. இப்ப போய் தேன்மொழியை மறந்துடு, மலர்விழியை கல்யாணம் பண்ணிக்கினா எப்பறம் என்னால் முடியும்? டேய் நீ எனக்கு அண்ணன். வயசுல மட்டும் இல்ல, எல்லா விதத்திலயும் தான். சின்ன வயசுல இருந்தே நான் சொல்ற ஒரு சின்ன யோசனையை கூட நீ ஏத்துக்கிட்டது கிடையாது. இப்ப கூட எனக்கு எந்த புத்தியும் இல்லைங்கிறது தான் உன்னோட நம்பிக்கை. அதனால நானும் அம்மாவை சொன்னதுனால தான் நீ தேன்மொழியை விரும்பினேன்னு சொன்ன பாரு, அதுல கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது. அதே நேரத்துல ஆரம்பத்துல இருந்து உனக்கு தேன்மொழி மேல எந்த அபிப்பிராயமும் இல்ல. உனக்கு அவங்க மேல கோவம் தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா உன்னோட கம்பெனி திறப்பு விழாக்கு அவங்க குத்துவேலை கேத்துனாங்க பாரு, அப்ப கூட உனக்கு அதுல உடன்பாடே இல்ல. ஆனா அவங்க குத்துவேலை கேத்துன உடனே உனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு பாரு, அப்பதான் உனக்கு அவங்கள பிடிக்கவே ஆரம்பிச்சிச்சு. அவங்க வருகையை கூட நீ ஒரு வரவா தானே நினைச்ச? என்ன வளர்ற? அப்படிலாம் நான் ஒன்றும் நினைக்கல. அவளை எப்போதுமே எனக்கு பிடிக்கும். இப்ப பிடிக்கும். நான் சொன்னது ஆரம்பத்துல. சரிடா, இவ்வளவு தூரம் உனக்கு தேன்மொழியை பிடிச்சிருக்குன்னு சொல்றல, அப்புறம் ஏன் மாமா கிட்ட கை நீட்டி பணம் வாங்கின? அது அது ஒரு சூழ்நிலையில அப்படி வாங்கிட்டேன்டா. உன் சூழ்நிலைக்கு ஏற்ப நீ மாறிக்கிட்டே இருந்தனா அது எல்லாருக்கும் பாதிப்பு தானே ஏற்படுத்தும். ஒரு பக்கம் நஷ்டம்னா அதுக்கு இன்னொரு பக்கம் லாபம். நீ 2 பக்கமும் லாபத்தை தானே எதிர்பார்க்கிற. இது நல்ல பிசினஸ் மேனுக்கு பொருத்தும். நிறுத்துற. பிசினஸ் பத்தி நீ எனக்கு சொல்றியா? என்னைக்குமே நீ அந்த விஷயத்துல முட்டாள் தான்டா. அட்வைஸ் பண்றது நிறுத்திட்டு உன் வேலையை போய் பாரு. சும்மா பேசுறான். வணக்கம். யாரா இவங்க? எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட். உங்க அம்மாவோட ஃப்ரெண்டா? வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. போய் உட்காரு. என்னடா, நான் உன்னை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதான் கிளம்பிட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட? இல்லைங்க, இன்னைக்கு ஆஃப் டே தான் ஸ்கூல். பழைய பிரின்சிபல் இறந்து போயிட்டாரு. நான் என் பையனை கூப்பிட்றதுக்காக போனேன். இவன் நின்றுட்டு இருந்தான், அதான் 2 பேரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். என் பையன் டென்னிஸ் கிளாஸ் போயிருக்கான். ரொம்ப தேங்க்ஸுங்க. இருங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்லை பரவாயில்ல, நம்ம பேசிட்டு அப்புறம் சாப்பிடலாம். என் மருமகளுக்கு பேசுறதுக்கு ஆளு கிடைச்சா போதும், வாய் கிளிய பேசுவா. என்னங்க, என் ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி, அவங்களோட ஹஸ்பண்ட் இளங்கோ, என் ஹஸ்பண்ட். ஹலோ சார். எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் ராஜேஸ்வரி பெரிய அத்லெட் ஆகணும்னு சப்போர்ட் பண்ணாருன்னு சொன்னல, அது இவர் தாங்க. அதான் நீ சொன்ன கதையில் ஒரு பொண்டாட்டி ஓடிட்டே இருப்பாங்க, பின்னாடி ஒரு புருஷன் ஃப்ளாஸ்க் தூக்கிட்டு போவாருன்னு, அவங்க தானே இது? ஏங்க, நான் தெரியாம தான் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? முன்னாடி பொண்டாட்டியை ஓட விட்டு பின்னாடி ஃப்ளாஸ்கை தூக்கிட்டு போகிற ஆம்பளைங்க தான் நல்ல புருஷனா, என் பொண்டாட்டி சொல்கிறா.
என்னது? கட்டின புருஷன்கிட்டயே இன்னொரு ஆம்பளைய பத்தி புகழ்ந்து பேசுறாளா உன் பொண்டாட்டி? இவர்தான் அந்த மனுஷனா? ஏப்பா, பொம்பளைக்கு கூஜா தூக்கறதெல்லாம் ஒரு பொழப்பா? அத்த, ஏன் இப்படி பேசுறீங்க? இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அப்போ நாங்க கெட்டவங்களா? நீ போய் உன் புள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டு வராம இவங்க கூட்டிட்டு வந்துட்டா இவங்க நல்லவங்களா ஆயிடுவாங்களா? சரி, நீ ஏன் பேசிட்டு நம்ம கூட்டு வரல? இல்லங்க, பழைய பிரின்சிபல் இறந்துட்டாராம். சடனா ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருக்காங்க. இவன் தனியா நின்னுட்டு இருந்தானு கூட்டிட்டு வந்திருக்காங்க. தம்பி, பொதுவாவே என் பொண்டாட்டி அப்படிதான் பேசுவா. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நான் இப்ப என்னத்த தப்பா பேசிட்டேன்? ஆம்பளைன்னா வெளியே போய் சம்பாதிக்கணும், பொம்பளைக்கு கூஜா தூக்க கூடாதுன்னு சொன்னேன். இது ஒரு தப்பா? என் புருஷன் அப்படி இல்லை, சொந்த கம்பெனி வச்சிருக்காங்க. மாசம் 3 லட்ச ரூபாய் வருமானம் வருது. அதுவும் இல்லாம ஊர்ல நிறைய நிலம் இருக்கு. அதோட குத்தகை பணமே வருஷத்துக்கு 20 லட்ச ரூபாய் வருது. இடையில பொண்டாட்டியோட டேலண்ட் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா மேடம், மனைவிங்கிறவ புருஷன் உடம்புல மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் சரிபாதி தான். போதும், நிறுத்துங்க சார். நீங்க சம்பாதிக்கிறதுனால பொண்டாட்டி கூச்ச தூக்குறதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொன்னா நாங்கள் அதை ஒத்துக்க முடியாது. ஆம்பளைங்கிறவ ஆம்பளையா இருக்கணும். இல்லைன்னா லட்சம் இல்லை, கோடி ரூபா சம்பாதிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஆம்பளைன்னா என்ன சார், பொம்பளைக்கு புள்ள கொடுக்கறதா? அப்படின்னா விலங்குகள் கூட தான் கொடுக்குது. ஏய், என்னடி இது? இவங்களை கூட்டு வந்து பேச விட்டு அவமானப்படுத்துறீங்க சார். நீங்க பேசுனதுக்கு நாங்க பதில் சொன்னோம், தப்பா எடுத்துக்காதீங்க. பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றீங்களா? அசிங்கமா வாயில வரதுக்குள்ள 2 பேரும் எந்திரிச்சு வெளில போகும். வாங்க போகலாம். இந்தடா சாப்பிடு. டேய் மூர்த்தி, உன் பொண்டாட்டி நடவடிக்கையே சரியில்லை. அன்னைக்கு அவங்க அப்பா வந்தப்போ அவ தங்கச்சி கல்யாணத்துக்கு வர்றேன், எனக்கு எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டேல்ல. அதுல இருந்து உன்னை எப்படி வேணாலும் வளர்க்கலான்னு முடிவே பண்ணிட்டா. அவ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காடா. ஏமாந்துராத, ஜாகிரதையாயிரு சொல்லிட்டேன். ஆமா, என்ன மன்னிச்சிருங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது குந்தவை. ஏன் இவ்வளவு நாள் வீட்டுக்கு கூப்பிடலன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒன்னு சொல்றேன், வாழ்க்கை ஒரு முறை தான் வரும். அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ பாருங்க. உங்க புருஷன் உங்க மாமியார்லாம் அவங்க இஷ்டப்படி வாழ்றாங்கல்ல, நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க? உங்க இடத்துல நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எப்பயோ இவங்கள தூக்கி போட்டு போயிருப்பேன். யோசிச்சுக்கோங்க, இது உங்க வாழ்க்கை. வண்டி எடுங்க. நல்லா சாப்பிடுங்கண்ணே. நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சது இன்னும் நிறைய பண்ணிருப்பேன். நம்ம வீடு தானேம்மா, இதுல என்னம்மா ஃபார்மாலிட்டி? ஆமா வாங்க, எப்போ வந்தீங்க? வாங்க மாப்பிள, நான் இப்பதான் வந்தேன், கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. உங்களை தான் கேட்டுக்கிட்டு தான் நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. உட்கார்றா, நீ சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு பசிக்கல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன மாப்பிள, இவ்வளவு நேரம் ஆகுது, பசிக்கலன்றீங்க? இல்ல மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியில சாப்பிட்டேன். அது என்ன பழக்கம் வெளியில சாப்பிடுறது? கண்டதெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க, அதான் உங்களுக்கு பசிக்கல. கொஞ்ச நேரம் போட்டு மாமா, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஊர் பக்கம் வர சொல்லியிருந்தேனே, ஆளையே காணோம். வரணும் மாமா, இங்க கொஞ்சம் வேலையாயிடுச்சு, அதான். வரமாட்டீங்கன்னு தெரியும். உங்களுக்கெல்லாம் எப்படி ஊர் பிடிக்கும், அதான் நானே வந்துட்டேன். உங்க ஜாதகத்தையும் மலர் ஜாதகத்தையும் சேர்த்து பார்த்துட்டேன், பொருத்தம் பிரமாதமா இருக்கு. அவரே நல்ல முகூர்த்த நாளும் சொல்லிட்டாரு, அடுத்த மாசம் 10ஆம் தேதி. ஊர்ல கோயில்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம், இங்க வேணா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ரிசப்ஷன் வச்சுக்கலாம். என்ன மாப்பிள, பதிலையே காணோம்? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் மாமா. மலர்கிட்ட இதை சொன்ன உடனே அப்படியே துள்ளி குதிச்சுட்டா. நீங்க என்னடான்னா ரொம்ப சைலண்டா இருக்கீங்க மாமா.
நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க மாப்பிள்ள, தாராளமா பேசுங்க. இல்லை, நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு முடிங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். நீங்க பேசுங்க மாப்பிள்ள. அது வந்து மாமா, சும்மா சொல்லுங்க மாப்பிள்ள, தயங்காதீங்க. கரெக்டான டயத்தில் எனக்கு பணம் கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் என்ன மாப்பிள்ள? மாமா, சொன்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் மலரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மாமா, தப்பாக நினச்சிக்க கூடாது. நான் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறேன். என்னது? வேற ஒரு பொண்ணை விரும்புறீங்களா? பணம் இல்லைன்னு கேட்டதும் மெனக்கட்டு பஸ் ஏறி வந்து கொடுத்துட்டு போனேன் பாருங்க, என் புத்திய செருப்பால் அடிக்கும். மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றது கோவப்படாமல் கேளுங்க. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னப்புறம் வேற ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணுகிட்ட நான் விரும்புறேன்னு சொல்லிட்டேன். ஓஹோ, அன்னைக்கு நான் கல்யாணத்தை பத்தி பேசும்போது ஏன் பேசாம இருந்தீங்க? அப்பவே நீங்க சொல்லிருக்க வேண்டியதானே? அது என்னோட தப்பு தான் மாமா. அன்னைக்கே நீங்க சொல்லியிருந்தா நான் பணம் கொடுக்காம போயிருப்பேன். பணத்துக்காக சொல்லாம விட்டீங்க, அதானே? சொல்லியிருக்கணும். என்னோட தப்பு தான். சொல்ல மாட்டேன். ஏன்? சொல்லியிருந்தா நான் பணத்தை எடுத்துட்டு போயிருப்பேன். அதான் சொல்லாம விட்டேன். இல்லை மாமா, சத்தியமா அப்படிலாம் இல்லை. அப்படிதான்டா நன்றி கிட்ட பையல. பணத்தை வாங்கறதுக்காக என் மகளை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் வேலையானதும் இப்ப வேண்டாங்கிற. நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லடா. அயோக்கிய பையல, அயோக்கிய பையல. அண்ணே, அவ ஏதோ சின்ன பையன் உளறான், தப்பா நீ எடுத்துக்காதீங்க. சும்மா இருமா. உனக்கு தெரிஞ்சுதானே இங்க எல்லாம் நடந்திருக்கு. மாமா, அம்மாவுக்கு முழுசா எதுவும் தெரியாது மாமா. மாமா, நான் பணத்துக்காக அப்படி நடிக்கல. என்னோட சூழ்நிலை அப்படி. என்னடா சூழ்நிலை அப்படி? பெரிய மண்ணாங்கடி சூழ்நிலை. மாமா, நான் எப்படியாவது உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன் மாமா. ஓ, பொண்ணை கட்ட மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பணத்தை வாங்க மாட்டேன்னு நினைச்சியா? கண்டிப்பா வாங்குவேன். சீக்கிரம் திருப்பி கொடுக்குற வழியை பாடுறா. மாமா, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பா உங்க பணத்தை கொடுத்துட்றேன் மாமா. உன் தேவை முடிஞ்சு போச்சுல. நான் அந்த வட்டிக்கார மாதிரி கத்தியெல்லாம் காட்ட மாட்டேன்ல. அந்த தைரியத்துல தான் நீ பேசுறியா? இல்ல, அங்க என் பொண்ணுக்கும் ஊர்க்காரங்களுக்கு என்ன பதில் சொல்றது? பிடிக்கலன்னு அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு ஊர் போய் சேர்ந்துருப்பேன்ல. மாமா, சாரி மாமா. என்ன சாரியா? சாரி, பெரிய சாரி. நீங்கெல்லாம் மெட்ராஸுக்கு வந்து உங்க புத்தி கோணி போச்சு. உங்ககிட்டலாம் சம்மதம் பேசுனேன்னா என்ன சொல்லணும்? இனி நீங்க யாரும் என் மூஞ்சில முழிக்க கூடாது. அது என் பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணம். அனாவசியமா ஒரு நிமிஷம் கூட வேற யாருக்கிட்டையும் இருக்க கூடாது. உடனே எனக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணு. அண்ணனா விடுமா, அம்மா விடுமா. அண்ணனாவது மண்ணாங்கட்டியா? இருங்கண்ணே, அண்ணே இருங்கண்ணே, அண்ணே அண்ணே. இப்ப சந்தோஷமாடா? என்னம்மா நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? மானம் போச்சுடா. பணத்தை கொடுத்த அந்த மனுஷன் கௌரவத்தை மட்டும் காப்பாத்தல, உன் உயிரையும் காப்பாத்திருக்காரு. அவரை போய் இப்படி யோசிக்காம பேசிட்டியேடா. அம்மா, நான் என்ன சொல்றேன்னு கேளுமா. இனிமே என்கிட்ட பேசாத. அம்மா பேச கேட்காத பிள்ளைங்க உருப்படவே உருப்படாது. வழி விடு. மூர்த்தி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏன்பா இந்த வேலையெல்லாம் ஆஃபீஸில் பார்க்க மாட்டியா? இங்கே வந்தும் பார்க்கணுமா? உங்களுக்கு என்னப்பா வேணும்? ஏன்பா ஆஃபீஸில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வேலை பார்க்குற. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி புள்ளன்னு எல்லாரோடும் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? வீட்லேயும் வந்து அதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ உங்களுக்கு 5000 ரூபா சம்பளம். அதான் 9 to 5. இப்போ 50,000 சம்பளம் கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா தான் வேலை பார்த்தாகணும். அப்போ 1 லட்சம் கொடுத்தா ஆஃபீஸ்லேயே இருந்துருவேன், வீட்டுக்கு வர மாட்டேன். என்னடா அப்படி பேசுற? அப்புறம் எதுக்கு உனக்கு கல்யாணம் பொண்டாட்டி புள்ள? ஆஃபீஸ்லேயே இருந்துக்க வேண்டியதானே? நான் இப்படி வேலை பார்க்கல, என்ன சம்பளம் எப்படி வரும்? 6 வேலை சாப்பிட்டு 150 கிலோவில் பெட்டில் உட்காந்துருக்கீங்கன்னா எப்படி நடக்கும்? ஏண்டா
பெத்த அப்பனுக்கு போற சோத்துக்காடா கணக்கு பாக்குற? உங்களுக்கு இன்னும் கரண்டியில் எடுத்து போட்ட பத்தாதுப்பா, பானையில வடிச்சு கொட்ட வேண்டியதா இருக்கு. ஏண்டா உன்னை பெத்ததுக்கு நான் கணக்கு பார்த்தனடா? இந்த பாரா, உன் பொண்டாட்டி குந்தவ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ தாலி கட்டின பொண்டாட்டி, அதுக்குள்ள மரியாதையை கொடு. உங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதான் சொல்றேன், உன் பொண்டாட்டி புள்ளைய நல்லா அன்பா வச்சுக்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குப்பா தெரியும்? ஏதோ என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். அதுக்கு மேல உன் இஷ்டம். நம்மெல்லாம் பெரியவங்க சொல்றதை கேட்டுதான் நடந்தோம். இப்ப நம்ம சொல்றதை எவன் கேட்கறான்? அவன் தலையெழுத்து. பிரவீனா, பிருந்தா, சாப்பிட வாங்க. என்னம்மா சாப்பிட? ஆமா, உங்க அண்ணன் எங்க? அவன் ஃப்ரெண்ட்ஸோட ரூம்ல இருக்கான். அவங்கள பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தெரியல, ஏதோ ரவுடிங்க மாதிரி இருக்காங்க. இந்த ஆமா ஆமா, அப்பா மட்டும் ஊர்ல இருந்தாரு, அவ்வளவுதான். அது என்ன மாயம் பண்ணாங்கன்னே தெரியல. நேத்து அவங்க வந்ததுல நானும் ரூமை விட்டே வரல. அதான் ஏதோ பிசினஸ் பிளான் பண்றாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, அவங்கள பார்த்தா பிசினஸ் பண்றவங்க மாதிரியா இருக்கு. சரி, அது இருக்கட்டும், நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா. அட போமா, எனக்கு பசிக்குது. நான் சாப்பிட்டு அப்புறமா போய் கூப்பிட்டுக்கிறேன். போ, அப்புறம் சாப்பிடலாம் போ. அட என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் நீ என்ன சொல்லிட்டு இருக்க? போமா. போ போ, தின்றதுலயே இருக்காத. இவன் மட்டும் ரொம்ப ஒழுங்கு. நீ பாத்துட்டே இருக்காம எனக்கு எடுத்து வைமா. இரு. என்ன? அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. என்ன? இல்லண்ணா, அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. நீ போ, நான் வரேன். போதுமா? எங்கடி வர்றாங்கம்மா. அதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டியா? சாப்பிடு. வாங்க. போங்க. உட்காருங்கப்பா. சப்பாத்தி சாப்பிடுவாங்களா? சாப்பிடுவாங்கம்மா. கேளு. சாப்பிடுங்கப்பா.
இவங்கெல்லாம் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆ ஆமாம். ஏன் கேட்குற? இல்லை, இவ்வளோ க்ளோஸாக உட்காந்துட்டு இருக்காங்களே, அதான் கேட்டேன். ஆ ஆ ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவங்கெல்லாம் காலேஜில் உன் கூட ஒன்றா படித்தாங்களா? ஆ ஆ ஆமாம் ஆமாம். நான் பார்த்ததே இல்லை.